மும்பையில் கெத்து காட்டும் தமிழன். ஜவான் மாஸ் ஹிட்டுக்கு பின் சல்மான் கானை இயக்கும் அட்லி. தமிழ் சினிமாவில் பக்கா கமர்ஷியல் டைரக்டர் என்று பெயர் எடுத்தவர் மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆபீஸில் நூற்றுக்கணக்கான கோடிகளை வாரி குவிக்கும் இயக்குனர் என்றும் பெயரெடுத்தவர் அட்லி. பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரிடம் உதவி இயக்குனராக இருந்தவர் அட்லி. எந்திரன், நண்பன் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு வெளியான ராஜா ராணி திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானார். தனது அட்டகாசமான இயக்கத்தால் அட்லி படத்துக்கு போனாலே ஜாலியா ஒரு படம் பார்த்துட்டு வரலாம் பா என்கின்ற உணர்வையும் ஏதாவது ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும் என்கின்ற எண்ணத்தையும் சினிமா ரசிகர்களுக்கு ஏற்படுத்தி விட்டார். ராஜா ராணிக்கு பின்னர் இயக்குனர் அட்லி நடிகர் விஜய் யை வைத்து தெறி, அதன் பின்னர் மெர்சல் மற்றும் அதை அடுத்து பிகில் என 3 படங்களை தொடர்ந்து இயக்கினார். அட்லி இயக்கிய 4 படங்களும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. குறிப்பாக மெர்சல் திரைப்படத்தில் ஜிஎஸ்டிக்கு எதிரான வசனங்கள் பாஜக ஆதரவாளர்கள் இடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதன் காரணமாகவும் மெர்சல் திரைப்படத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. விஜய் யை வைத்து தெறி, மெர்சல் மற்றும் பிகில் என ஆகிய 3 படங்களிலும் மிகப்பெரிய ஹிட் கொடுத்ததால் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அட்லியை அழைத்து தனக்கொரு படம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். ஷாருக் கானே சொல்றாரு அவருக்கு ஒரு படம் பண்ணிருவோம் என்கின்ற நம்பிக்கையில் ஷாருக் கான் வைத்து ஜவான் என்ற பிளாக்பஸ்டர் படத்தை இயக்கினார் அட்லி. இந்த படம் ஹிந்தி திரை உலகிலேயே இதுவரை பேசாத அரசியலை பேசியது மட்டும் இல்லாமல் வசூலிலும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் 1000 கோடி வசூல் செய்தது ஜவான். இந்த படத்தில் நயன்தாரா, யோகி பாபு, விஜய் சேதுபதி உள்ளிட்ட தென்னிந்திய துறை பிரபலங்களும் நடித்திருந்தனர். அனிருத் இசையமைத்திருந்தார். நடந்து முடிந்த மக்களவை பொது தேர்தலில் பாஜக பெரும்பான்மையை இழக்க காரணங்களில் ஒன்றாக ஜவான் படத்தை கூறினார். ஜவான் படத்தின் பிரம்மாண்ட வெற்றியும் 1000 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸ் வசூலும் அட்லியை ஹிந்தி திரை உலகில் மிகப்பெரிய இயக்குனர் பட்டியலில் இடம்பெறச் செய்தது. இதனால் பாலிவுட் சூப்பர் ஸ்டார்கள் அட்லியை அழைத்து எனக்கொரு கதை பண்ணுங்க என வரிசையாக நிற்கும் அளவிற்கு சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் அல்லு அர்ஜுனை வைத்து அட்லி படம் இயக்க போவதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில் அந்த படம் கைவிடப்பட்டதாகவும் செய்திகள் உலா வர தொடங்கியுள்ளன. இந்நிலையில் இன்று அதாவது ஜூன் மாதம் 17ஆம் தேதி எக்ஸ் வலைதளத்தில் அட்லி ட்ரெண்டிங்கில் உள்ளார். இதற்கு முக்கிய காரணம் இவர் சல்மான் கானை வைத்து ஒரு படத்தை இயக்க போவதாகவும் அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க உள்ளதாகவும் எக்ஸ் பக்கத்தில் பலரும் பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் இது தொடர்பாக அட்லியோ அல்லது சல்மான் கான் தரப்பிலோ அல்லது சன் பிக்சர்ஸ் நிறுவனமோ அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளியிடவில்லை. ஆனால் சினிமா வட்டாரங்களில் இது தொடர்பான தகவல் கூடிய விரைவில் வெளிவரும் என கூறி வருகின்றனர். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க தமிழ் டைரக்ட் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.